கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவரோடு கூட நாம் மைக்குள்ளத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்திருக்கின்றபடினாலே அவருடைய நாம் மைப்படும்படியாக அந்த ஆராதனையின் துவக்கமாக நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே எங்கள் கர்த்தாவே, மே நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள பிதாவே, எங்கள் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமம் உம்மை நாங்கள் தொழுது கொண்டு ஆண்டவரே மெய் சேவித்து ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கதானா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஆன்லைனில் ஆண்டவரே இந்த எங்களோடு கூட இணைந்திருக்கின்ற ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கத்தாவே எங்களுக்கு தந்து உதவி செய்தரலும். நாளில் கத்தாவே இந்த செய்தியை நீர்தாமே ஆசீர்வதித்து தந்து ஆண்டவரே நாங்கள் இந்த செய்தியின்படி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மனவாட்டிக்குரிய இந்த அந்த ஆண்டவரே அந்த ஒரு தன்மையை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். நீரே பலப்படுத்தும் காத்தலும் ஆண்டவரே. உம்முடைய நாம் மைப்படும்படியாய் நாங்கள் பாடலை பாடி துதித்து ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து கத்தாவே மோடு கூட ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கதான ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் தாமே ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படும்படியாய் எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் இதற்கு மாத்திரமே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் துவக்கமாக நாம் பாட்டத்தில் இருக்கின்ற 105வது உள்ள பாடலை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே தொடங்குகிற பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்னும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்னும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே.
நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய தோணியோ நீ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுமே. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுமே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று கொண்டு சேகுவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்தேன். தாய் தன் பாலகனையே மறந்தாலும் தேவன் நம்மை மறவாது நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய நாம் மேம்படும்படியாக நாம் ஒரு சிறிய கோரஸை பாடி நாம் செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். ஐ லவ் ஹிம் பெட்டர் எவ்ரிடே க்ளோஸ் பை ஹிஸ் சைடு என்று தொடங்குற அந்த கோரஸை நாம் தமிழிலே பாடி அதன் பிறகு ஆங்கிலத்தில் பாடுவோம். நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் அவரருகில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். I love him better every day. I love him better every day. Close by his side I will abide. I love him better every day. I love him better every day. I love him better every day. Close by his side I will abide. I love him better every day. Praise the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாகும். தர்மையான இந்த கால வேளையிலே நாம் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய ஆராதனையிலே நாம் எல்லாரும் வீடுகளில் இருந்தாலும் கலந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு இப்பொழுது இந்த லாக்டவுனில் ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்கிது. உணவு கிடைக்கிது, தண்ணி கிடைக்கிது, பொருள்கள் கிடைக்கிது, எல்லாமே வீட்டுக்கே வருது. அதுபோல் நமக்கு தேவனுடைய வார்த்தையும் இது மட்டும் கிடைக்கும்போது தேவன் அவர் வார்த்தை கிடைக்காம விடுவாரா? விட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் வீடு தேடி அவருடைய வார்த்தைகள் நமக்கு தந்து உதவி செய்கிறார். இவ்வளோ தூரம் கர்த்தர் நமக்கு மற்ற பொருளெல்லாம் கிடைக்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலான அவருடைய ஜீவ வார்த்தைகள் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் மிகுந்த இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். விதமாக நீங்களும் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். மே காட் bless us. Hallelujah. God delivering the spiritual food into our houses itself. நம்முடைய வீடுகளுக்கே அவர் தருகிறார். Word delivered to us in as a word delivers as a door delivery to the believer's house. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே அவருடைய வார்த்தை கிடைக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Let us praise God. அவருக்கு நன்றி. இந்த நாளிலே சபையில் இருக்க விசுவாசிகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் சுகவீனமாக இருக்கிறார்கள். சுகவீனமாக இருக்கிறவர்களை தேவன் நல்ல சுகந்தந்து ஆசீர்வதித்து காத்து உதவி செய்யும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய அருமையான சகோதரர் மனோகர், நம்முடைய சிச்சில் இருக்கிற பிரதர் மனோகர், அவருடைய ஒய்ஃப் சிஸ்டர் ரூபி சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் என்னுடைய அம்மாவும் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் இன்னும் சபையிலே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் தேவன் நல்ல சுகந்தந்து உதவி செய்யும்படி அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் இந்த காலைவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நான் இங்கே செல்ல விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு த ஸ்கிரிப்சர்ஸ். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செல்ல விரும்புகிறேன். ஐ லைக் டு ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்சஸ் ஃப்ரம் 16. நான் இப்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 16 நான் வாசிக்க விரும்புகிறேன். வெர்சஸ் ஃப்ரம் 16 up to 21. வசனங்கள் 16 21 வரை. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோரும் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நவ ஐ ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. இப்பொழுது நான் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கிறேன். But this is that which was spoken by the prophet Joel, and it shall come to pass in the last days, saith God, I will pour out of my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see visions, and your old men shall dream dreams. And on my servants and on my handmaidens I will pour out in those days of my spirit, and they shall prophesy. And I will show wonders in heaven above, and signs in the earth beneath, blood and fire and vapor of smoke. The sun shall be turned into darkness, and the moon into blood, before the great and notable day of the Lord come. And it shall come to pass that whosoever shall call on the name of the Lord shall be saved. Amen. Praise God. Let us bow our head and pray just a minute. நம் தலைகளை தாழ்த்தி சில நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Our good Father, we praise you, Lord. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you in the morning, Lord. இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க உதவி செய்தீர், நாங்கள் கூட உதவி செய்தீர். இந்த நெருக்கடியான இந்த நேரத்திலே நீரே எங்களுக்கு துணையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த தேவன், வாதைகளிலும் கொள்ளை நோய்களிலும் அவர்களை நோய் தொற்றுகளிலிருந்தும் பாதுகாத்த தேவன், எங்களை நீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். சிவப்பு கயிறு தொங்கும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். பேழைக்குள்ளே நோவா இருந்தது போல நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள் பாதுகாப்பாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம், விசுவாசிக்கிறோங்க தாவே. அப்படி இருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரே அசைக்க முடியாத விசுவாசத்தை நீர் வார்த்தையிலிருந்து கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த வேத கல்லூரியிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் ஞானத்திலும் அதை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவரே எந்த மனிதரிடத்திலும் கற்று தேர்ந்து அப்படி சுய அறிவினாலே சொந்த புத்தியினால் இதை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய செய்தியை எடுத்து நாங்கள் படிக்கும்போது அதிலிருந்து கிடைக்கும் மகத்தான வெளிப்பாடுகளின் மூலமாக நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதாக உணர்கிறோம். ஆண்டவரே, Lord, we feel that we are in safety through reading the message, Lord. Hallelujah. செய்தியை படிப்பதன் மூலமாக நாங்கள் சேஃப்டியாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம்னு உணர்கிறோம். இந்த காலவேளையிலே எங்களை ஆசீர்வதியும். இந்த கூட்டம் முடியும் போது நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு சுகவனமாக இருப்பவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்ய ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளிலிருந்து எங்களோடு இந்த நாளுக்குரிய செய்தியை தந்து பேசும் வெளிப்படுத்தி தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆமேன். பிரைஸ். நீங்கள் உட்காரலாம். வாசித்த இந்த வேதவசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May Lord bless the words that we read. இந்த வேத வசனங்களிலிருந்து நான் இன்றைக்கு பேச இருக்கிறதான செய்தி இயேசுவினுடைய ஆவி சரீரத்தை குறித்த ரகசியம். டுடே மை டைட்டில் இஸ் டு த மெசேஜ் இஸ் த ஸ்பிரிட் அண்ட் பாடி, த சீக்ரெட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் பாடி ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துடைய ஆவி சரீரத்தினுடைய ரகசியம். இதைத்தான் நான் வாசித்த இந்த வேத வசனங்களை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து நமக்கு வெளிப்படுத்த வராங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் படித்த இந்த வேத வசனத்திலே உங்களுடைய கவனத்தை 2:17 அந்த அப்போஸ்தலர் 2:17 மேல் திருப்ப விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பே யுவர் அட்டென்ஷன். ஐ வாண்ட் டு டேர்ன் யுவர் அட்டென்ஷன் இன் த ஸ்கிரிப்சர் 2:17 ஆக்ட்ஸ். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பைபிள் சேஸ், ஐ வில் pour my spirit
And it shall come to pass in the last days, God said, I will pour out my spirit upon all flesh. God says, I will pour out my spirit upon all flesh. எல்லா மனிதர் மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். What God says, I will pour out my spirit, என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்ன இந்த வேத வசனம் இது யோவேலினால் உரைக்கப்பட்டது. This prophecy is spoken by prophet Joel in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. That prophecy is fulfilled in the book of Acts at the day of Pentecost. Amen. Praise the Lord. அந்த தீர்க்க தரிசனமானது பெந்தகோஸ்தே நாளிலே அது நிறைவேறினது, fulfill ஆனிச்சு. It fulfilled in the day of Pentecost. பெந்தகோஸ்தே நாளிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. How it fulfilled? அது எப்படி நிறைவேறினது பார்ப்போம். In the day of Pentecost, the 120 men gathered in the upper room. When they were prayed, the Spirit of the Lord, the Spirit of Jesus poured upon them as a cloven tongue, splitted tongue. Pillar of fire came upon them as a split cloven tongue. அக்கினி ஸ்தம்பமானது அவர்கள் மேல் இறங்கினது. 120 பேர் இங்கு இருந்தார்கள். அப்பொழுது பிரிந்த நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. அதாவது அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் மேல் இறங்கினது. So that day, the prophecy of Joel was fulfilled. Hallelujah. Amen. அந்த தீர்க்க தரிசனமானது அந்த பெந்தகோஸ்தே நாளிலே நிறைவேறினது. Once again, that prophecy fulfilled in the end time also. Hallelujah. Praise God. Our prophet says like that. அதே the same prophecy of Joel fulfilled in the end time. அந்த யோவேலுடைய அதே தீர்க்க தரிசனம் இந்த கடைசி நாளிலும் ஒரு முறை நிறைவேறினது. Once again it was fulfilled in the year 1956. In the year 1906 1906 ஆண்டு இந்த அசுசா ஸ்ட்ரீட், அசுசா நகரத்திலே some men gathered and prayed. The Holy Spirit fell upon them as it was in the day of Pentecost, poured out on the apostles. அப்போஸ்தலர்கள் மேல் ஊற்றப்பட்டது போலவே இந்த இயர் 1906 1906 ஆண்டு அசுசா நகரத்திலே அங்கே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. The Spirit poured upon them. ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. On whom Bible says, I will pour out my spirit on all flesh. Not only Jews but all flesh. தேவன் சொல்ல என்னுடைய ஆவியை நான் யூதர்கள் மேல் அவர் ஊற்றுவேன் என்று சொல்லவில்லை, எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார். That means God will pour out His Spirit to the Gentiles, not only for Jews, to the Gentiles and Jews also. யூதர்கள் பிரஜாதிகளாகிய அந்த கூட்டத்தார் மேலே தேவன் ஊற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் அவருடைய ஆவியை ஊற்றினார். God poured out His Spirit, not His flesh. அவருடைய சரீரத்தை தேவன் தரவில்லை. பெந்தகோஸ்தே நாளிலே அவர் சரீரத்தை கொடுத்தாரா? Did God give His flesh in the day of Pentecost? No. Bible says, I will pour out my spirit. கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார், சரீரத்தை சொல்லவில்லை. அதில் 1906 ஆண்டு அசுசா நகரத்திலே ஊற்றப்பட்ட அந்த பெந்தகோஸ்தும் சரீரம், பெந்தகோஸ்தே நாளில் அந்த ஆவியும் அது சரீரம் அல்ல. It was not the body of Christ. It was not the body of Christ that poured out in the day of Pentecost. பெந்தகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்டது அவருடைய சரீரம் அல்ல. அசுசா நகரத்தில் ஊற்றப்பட்டது அவருடைய சரீரம் அல்ல, அவருடைய ஆவி, His Spirit. Hallelujah. Praise God. Glory. அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொன்னார். இப்பொழுது நாம் செய்தியிலிருந்து ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆகவே தேவனுடைய ஆவி எப்படி வருகிறது என்று பாருங்கள். How the Spirit of God comes to us. In what way it comes to us. எந்த வழியில் இது வருகிறது என்று பாருங்கள். தேவனுடைய ஆவி எப்படி வருகிறது என்று பார்ப்போம். கோட் 1a. ஆகவே தேவன் சொல்கிறார், the message, ஆமா இது ரெட் highlighted red highlighted, and that God was, தேவன் இருந்தது, He poured into Christ. All that God was, He poured into Christ.
தேவனுக்குள் என்ன இருந்ததோ எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளே ஊற்றினார். பிகாஸ் he emptied himself and poured it to Christ. அவர் தன்னை வெறுமையாக்கி அவர் கிறிஸ்துக்குள்ளே ஊற்றிவிட்டார். எப்படின்னா, ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு பாட்டிலில் வெறும் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை தூக்கி நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றுறோம். அதுக்கு பேர் தான், அப்போ இந்த பாட்டில் என்ன ஆயிடுது, ஊற்றின பாட்டில் எம்டி ஆயிடுது, இதில் இருக்கிற எல்லாம் எம்டி ஆயிடுது. அதான் சொல்றார் ப்ராஃபட், காட் எம்டிட் ஹிம்செல்ஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு பாட்டில் இருக்க தண்ணியை தூக்கி இன்னொரு பாட்டில் ஊற்றுறோம். தேவன் எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ளே ஊற்றிட்டார். பாட்டிலில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் தூக்கி நம்ம பாட்டிலுக்குள்ளே ஊற்ற முடியும். அந்த பாட்டிலே தூக்கி ஊற்ற முடியுமா? முடியாது, நம்மளால முடியும். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் பாட்டிலும் தண்ணி எல்லாம் சேர்ந்தே என்ன பண்ணிட்டார், அவர் ஊற்றிட்டார். தேவன் எல்லாத்தையும் ஊற்றிட்டார். காட் poured all of him into Jesus Christ. Nothing he left, not one thing he left. He poured all things, himself also. அவர் தன்னை கூட அவர் என்ன செஞ்சிட்டார், கிறிஸ்துவுக்குள்ளே ஊற்றினார். He poured into Christ, and Christ was the fullness of the Godhead bodily. Hallelujah, praise God. கிறிஸ்துவே சரீர பிரகாரமாக தேவ பக்திக்குரிய தேவத்துவத்தினுடைய முழு ரகசியம் முழுமையாக இருக்கிறார். And that Jehovah was, he poured into Christ. Jehovah poured himself into Christ. Hallelujah, praise God. And all that Christ was, that was Old Testament. Jehovah poured himself into Jesus was Old Testament. Now he comes to New Testament. இப்போ ஒரு புது ஏற்பாட்டுக்கு வரார் பாருங்க. See, and all that Christ was, கிறிஸ்து என்னவெல்லாம் இருந்தாரோ, he poured into the church. Hallelujah, praise God. இப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள்ள ஊத்துன மாதிரி இப்போ கிறிஸ்து எல்லாத்தையும் எங்க ஊத்திட்டாராம்? Where he poured it into the church, into one, not into one individual. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் அவர் ஊற்றவில்லை, not one man. Hallelujah, praise God. But into the entire body. Hallelujah, praise God. முழு சரீரத்துக்குள்ளே. God not poured his full himself into prophet only, not the church angels. He poured himself into the whole body, the entire body. That is church. That is called the church. That is, the church is now called the bride. Hallelujah. So we can say like this: God poured himself into Jesus, and Jesus poured himself into the bride of Christ. Hallelujah. Not church, the bride of Christ. Today தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள் ஊற்றினார், கிறிஸ்து எல்லாவற்றையும் மனவாட்டிக்குள் ஊற்றினார் அப்படின்னு சொல்றது தான் exactly right. Praise the Lord. Hallelujah. So God was in Christ, the Spirit of God was in Christ. தேவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இருந்தது. Luke chapter 3 or 4 says, Jesus said in the synagogue, சினகாகில் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து போய் ஜெபாலயத்திலே பேசினார், the spirit of Lord is upon me. கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். ஆமென், praise the Lord. So the spirit of God was in Jesus. தேவனுடைய ஆவி இயேசுவுக்குள் இருந்தது. Then what is the spirit of God? How should we call the spirit of God? Spirit of God என்பது என்ன? தேவனுடைய ஆவியை நாம் எப்படி அழைப்பது? இந்த மெசேஜ் சார் we would see Jesus. Sir we would see Jesus 1B. ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிற செய்தி. சாப்டர் 1960 செய்தி வருஷம், the year 1960. He came forth as the anointed Messiah. அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசாயாவாக அவர் வந்தார். Who? Jesus. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசாயாவாக வந்தார். The Messiah, the Christ, Messiah is the Jewish way, is the Hebrew word. Messiah என்ற வார்த்தை அது எபிரேய வார்த்தை. The equivalent word in Greek for Messiah is the Christ. அதற்கு சமமான வார்த்தை கிரேக்க மொழியிலே என்னது என்றால் கிறிஸ்து. எபிரேய மொழியில் மெஸ்ஸியான்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அவரை மெஸ்ஸியான்னுவாங்க. கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்க? கிரைஸ்ட்ன்றாங்க, கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். ஆமாம், கிரைஸ்ட் மீன்ஸ் த அனாயிட்டட் ஒன். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்ற அர்த்தம். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கிறிஸ்துன்னு சொல்லலாமா? கேன் வி கால் ஜீசஸ் அஸ் கிரைஸ்ட்? எஸ், அப்சல்யூட்லி, பிகாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வாஸ் ஆன் Jesus. When Jesus took baptism, the Holy Spirit descended upon him.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தப்போ பரிசுத்த ஆவி வந்தார். அப்போ கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்படுறார். Jesus was anointed by the Father, the Spirit of God, at the year 1930. Sorry, at the year of his 30th age. இயேசு கிறிஸ்துடைய 30வது வருஷத்திலே பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். He was called as Christ because the Spirit of God anointed him. தேவ ஆவி அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ரைட். ஸோ புரியுதா உங்களுக்கு? கிரைஸ்ட். ஸோ ஜீசஸ் வாஸ் த கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாக இருந்தார். All of you believe that? Amen? Praise the Lord. I believe. Jesus was Christ. He was anointed. Jesus was Christ. He was anointed. When he was in the earth, he called himself as the Son of God. அவர் பூமியில் இருந்தபோது தன்னை தேவகுமாரன் என்று அழைத்துக் கொண்டார். His flesh is the Son of God. அவருடைய சரீரம் தேவகுமாரனாக இருந்தது. But the spirit inside in Jesus was the Father. Hallelujah. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியானது பிதாவாக இருந்தது. Hallelujah. Glory. Praise God. So Jesus was the Messiah. Jesus was the Christ in the Old Testament. Jesus was the anointed one in the Old Testament. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவராக இருந்தார். Let us read another scripts, another quote. இப்போ இன்னொரு கோட்டுக்கு நம்ம வருவோம். Christ is the mystery of God revealed. Message name is Christ is the mystery of God revealed. Para number 380 para. What he says? And in there, அங்கே there would be a time come forth when he could express himself in the fullness of his Godhead. அவருடைய சக பரிபூர்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான there would be a time, ஒரு நேரமானது இருந்திருக்கும். பரிபூர்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நேரமாக, முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தின் முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருந்திருக்கும். டயட்டி, தெய்வீகத்தன்மை. த்ரூ இஸ் சர்ச், அவருடைய சபை மூலம். நாட் த்ரூ ஹிம். த்ரூ ஹிம் வாஸ் த ஓல்ட் டெஸ்டமென்ட். நவ் த்ரூ இஸ் சர்ச், த்ரூ இஸ் பிரைட் இஸ் த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு. ஹalleluya. Have the preeminence in his church. Hallelujah. Praise God. அவருடைய சபையில் அவர் முதல்வராக இருப்பதற்கு, preeminence mean the firstly person, the top person, the highest. அவருடைய சபையில் முதன்மையாக இருப்பதற்கு. Church. Oh my what? The anointed man. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். Who was the anointed man in the Old Testament? Jesus. Jesus is either man or God. Prophet says he is both man and God. Jesus said, the Spirit of the Lord is upon me. இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொன்னார். So the Spirit of God anointed Jesus. Holy Spirit anointed Jesus and came as a dove upon him. So that anointed man was Jesus. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் யார்? இயேசு. So Jesus was the anointed man. Anointed man, not man, man. Now see closely. Now the anointed people. Hallelujah. Praise God. Glory. இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். Now the anointed people. Glory. In Old Testament anointed man, in New Testament anointed people. God didn't pour his spirit on not individual. தேவன் அவருடைய ஆவியை ஒரு தனிப்பட்ட மனிதனிலே ஊற்றுகிறதில்லை. அப்போ இப்போ எப்படி ஊற்றுங்க? How he poured it today to the, upon the people, upon a little group, little bunch. That little group was the thunder people. Hallelujah. Praise God. That little group is the super church. Hallelujah. And the சிறு குழு தான் என்னது? Super church. The bride of Christ. The believer of the seven seals message. Hallelujah. Glory. Praise God. Not a big group, not a big church, but a little group. God poured his spirit upon a little group. ஒரு சின்ன கூட்டத்தின் மேலே தேவன் ஆவியை ஊற்றிருக்கிறார்.
Not only the spirit, also he poured his flesh also. அவருடைய ஆவியை மட்டும் ஊற்றல, அவருடைய சரீரத்தையும் ஊற்றிருக்கார். How? Let us see. எப்படி ஊற்றிருக்காரு அதை நம்ம பார்ப்போம். Praise God. ஆகவே today the anointed people, what is Christ means? கிறிஸ்து என்றால் என்ன? anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்று பேர். So anointed man is Christ. How should we call the anointed people? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நம் கிறிஸ்து என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை நம்ம என்னன்னு சொல்வது? Let us call them as Christ. Hallelujah, plural. Christ, the amateur God. சிறு தேவர்கள், கிறிஸ்துக்கள். Let us call like this. இது போல நம்ம என்ன செய்யலாம்? அழைக்கலாம். We should not call Christ as a individual man. ஒரு தனி மனிதனை நம்ம கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. That is against to the message of our prophet. Hallelujah. நம்முடைய தீர்க்கதரிசியின் செய்திக்கு அது விரோதமாக இருக்குது. நிறைய பேர் தீர்க்கதரிசி செய்தி இருக்கிறோன்னு சொல்லிட்டு கரைச்சி குடிச்சிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இந்த தவறை செய்கிறார்கள். Many people in the message, well knower of the message, but they are doing the mistakes. Even they are reading the message books of our prophet. Prophet says today anointed people. தீர்க்கதரிசி சொல்வார் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் என்று சொல்கிறார். That group, that people, who is that people? The bride of Christ. கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. Hallelujah, praise God, glory. So the anointing was upon Jesus. Today we can believe that today the anointing is upon the bride of Christ. Hallelujah, praise God, glory. Today we can believe that the fullness of Godhead, the fullness of Godhead expressed was in Jesus, is now in the bride. Hallelujah, glory. தேவத்துவத்தின் சகல பரிபூரணம், all the fullness of Godhead is now upon the bride of Christ. Hallelujah. Exactly it is right according to the Bible and the message. செய்தியின் படியும் பைபிள் படியும் இது முற்றிலுமான உண்மை. Can you believe that? Yes. Praise Lord. We believe. நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்க சொல்லலாம் மணவாட்டி மேல எப்படி சகல பரிபூரணமும் இறங்கும்னு கேட்கலாம். நீங்க you can ask how the all fullness was upon the bride. எப்படி மணவாட்டி மேல சகல பரிபூரணமும் இறங்க முடியும் அப்படி நீங்க கேட்கலாம். how it is possible? You can ask the same question also. The same question, I have the same question also. நான் அதே கேள்வி தான் நானும் வச்சிருக்கிறேன். but when we go to the message, it is 100% right. Hallelujah, glory. செய்திக்கு போனோம்னா இது 100% உண்மை. Now I ask you a question. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் சகல பரிபூர்ணமும் இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க பதில். இருந்துச்சு. Answer is yes. I ask you a question. Was there all the fullness of Godhead was upon Jesus? Yes, 100%, exactly right. So now let us go to the message. இப்போ ஒரு செய்திக்கு போவோம். இப்போ நமக்கு புரிஞ்சிடும். ஒரு செய்திக்கு போனால் இப்போ நமக்கு புரிஞ்சிடும். How bride has the fullness of Godhead. இப்போ மணவாட்டி எப்படி? Let us go. இப்போ செய்தி போ. The restoration of the bride tree. மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதல் செய்தி. ரைட். பேரா நம்பர் 92. 92வது பேரா. It's a bride tree. அது ஒரு மணவாட்டி மரம். Jesus was the bride. Hallelujah, glory, praise God. What prophet says? Jesus was the bride. இயேசு ஒரு மணவாட்டியாக, இயேசு மணவாட்டியாக இருந்தார். He did not. நல்ல see watch very closely. நல்ல கவனமா பாருங்க. He said like this, Jesus was the bridegroom tree. No. He did not say Jesus was the bridegroom tree, but he says Jesus was the bride tree. Hallelujah, praise God. I also believe that today Jesus is the bridegroom tree. Hallelujah. நான் அதை விசுவாசிக்கிறேன். Today இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மணவாளன் மரம்ன்றத. But prophet did not say like this. தீர்க்கதரிசி அதுபோல சொல்லவில்லை. But he says Jesus was the bride tree. So Jesus was the bride tree. He did not say Jesus is the bride tree. Jesus was the bride tree.
இயேசு இப்பொழுது மணவாட்டி மரம்னு சொல்லல, மணவாட்டி மரமாக இருந்தார்ன்றாரு. Now how he is, இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? Today Jesus is the bridegroom tree. Praise God. இப்பொழுது இயேசு என்னவா இருக்கிறார்? மணவாளன் மரமா இருக்க. பட் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஜீசஸ் வாஸ் த பிரைட் ட்ரீ. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசு மணவாட்டி மரமா இருந்தார். how it was, அது எப்படி, how it was possible, அது எப்படி இருந்திருக்க முடியும் நீங்க கேட்கலாம். he was the bride to the Jehovah God. இயேசு கிறிஸ்து, his body was, Jesus body was bride to the Jehovah God. in old testament யெகோவா தேவனுக்கு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மணவாட்டியாக இருந்தது. today who is the bride of Christ? today who is the bride of the Jesus? how we will be the bride to Jesus? when we take the baptism in the name of Lord Jesus Christ, then we will be the bride to Jesus, right? amen. இயேசு நாமத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம யாராயிரோம்? இயேசுக்கு மணவாட்டி ஆயிருக்கோம். அண்ட் பிலீவர் ஆஃப் த மெசேஜ், செய்தி all are the believer of the message, entire message, and who take the baptism in the name of Jesus is the bride of Jesus. But in the old testament இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க செய்தியை விசுவாசிகள் இன்னைக்கு மணவாட்டி. பட் in the old testament பழைய ஏற்பாட்டிலே how could one man, a bride of Jehovah, how could be one man as a bride to Jehovah? இன் பழைய ஏற்பாட்டிலே எப்படி ஒரு மனிதன் யெகோவாவுக்கு மணவாட்டியாக இருக்க முடியும்? when he was circumcised as per the Jewish law, யூத சட்டத்தின்படி ஒரு மனிதன் விருத்த சேதனம் பண்ணும்போது he was to become the bride of Jehovah, not Jesus. whether Jesus was circumcised or not, இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்டாரா இல்லையா? he was circumcised, அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். so he was the bride to the Jehovah God. இயேசு யெகோவா தேவனுக்கு மணவாட்டியாக இருந்தார். today he is not bride to Jehovah God, today he is the Jehovah God. hallelujah. இன்றைக்கு இயேசு தான் யெகோவா தேவனாக இருக்கிறார். he changed, he enmorphed, he changed his mask, son to God, son to father. அவர் தன்னுடைய முகமூடியை மாற்றி அவர் குமாரனிலிருந்து இப்பொழுது அவர் பிதாவாயிட்டார். now today Jesus is the father. now today Jesus is the bridegroom. today, now my question is, even Jesus was a bride to Jehovah and had the fullness of Godhead in his body. if it is possible to Jesus, the bride to Jehovah, today the bride of Jesus Christ can receive the fullness of the express of the Godhead in her body. ஒரு மணவாட்டியாய் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தை அவருக்குள் பெற்றார் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியால் நிச்சயம் பெற முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். glory. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். பிரைஸ் லார்ட். பட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு பிலீவ். ஆனால் இது ரொம்ப விசுவாசிப்பதற்கு மிகவும் கடினமானது. பிரைஸ் காட். ஆனாலும் இது உண்மை, இது உண்மையாயிருக்கு, செய்தியாயிருக்கு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. glory. so that day was anointed man, today is the anointed people. hallelujah. praise God. glory. these are the anointed people. இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். கிரைஸ்ட், இவர்கள் தான் யாரு? கிறிஸ்துக்கள். the amateur gods, சிறு தேவர்கள். the gods, தேவர்கள். the lords, கர்த்தர்கள். the kings, ராஜாக்கள். but Jesus is the Lord of Lords. hallelujah. when he come with the lords, he is called the Lord of Lords. hallelujah. when he comes with the gods, he will called as the God of God. when he come with the Christ, when he come with the kings, then he will called as the King of Kings. hallelujah. glory. இயேசு கிறிஸ்து இந்த சிறு தேவர்கள், இவர்கள் தான் சிறு தேவர்கள், இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், இவர்கள் தான் கர்த்தர்கள், இவர்கள் தான் ராஜாக்கள், இவர்கள் தான் தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். John 10:35, whosoever receiveth the word of God shall be called as gods. தேவ வசனத்தை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படும். These are the gods.
the God Jesus Christ is inside them. The fullness of Godhead. The Christ poured himself into the church, that is called the bride. கிறிஸ்து சபைக்குள்ளே தன்னை ஊற்றிவிட்டார். This church, Christ poured himself into this church. Church means the super church. Hallelujah. இந்த சூப்பர் சர்ச் மக்களுக்குள்ளே கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டார். Glory. Praise God. கர்த்தர்களோடு வர்றதுனால தான் அவர் கர்த்தாதி கர்த்தர்னு பேர் வர்றார். கர்த்தர்கள் வராமல் அவர் மட்டும் வந்தார்னா அவருக்கு பேர் என்ன கிடையாது? கர்த்தாதி கர்த்தர் கிடையாது. கர்த்தர்களோடு வந்திருக்கனால கர்த்தாதி கர்த்தர், ராஜாக்களோடு வந்திருக்கனால ராஜாதி ராஜா, தேவர்களோடு வந்திருக்கனால அவர் யார்? அவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். க்ளோரி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் அஸ். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ டுடே த பிரைட், டுடே த அனைட்டட் பிரைட், இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மணவாட்டி, இன்றைக்கு அவள் தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தையும் சரீர பிரகாரமாக பெற்றவளாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. டுடே த அனைட்டட் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் got the fullness of Godhead in bodily into her. Hallelujah. சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் சகல பரிபூரணத்தை மணவாட்டியை பெற்றிருக்கிறாள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, prophet says this is the great revelation. தீர்க்கதரிசி சொல்வார், இது என்னவா? மிகப்பெரிய வெளிப்பாடு. This is the great revelation among all the revelations. எல்லா வெளிப்பாடுகளை விட சிறந்த வெளிப்பாடு என்னது? இதுதான். This is the revelation of the seventh seal. ஹல்லேலூயா. பெரிய வெளிப்பாடு, மகத்தான வெளிப்பாடுன்றார் prophet. இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடே கிடையாது. There is no revelation upon this revelation. Nobody cannot bring any new revelation upon this more than this revelation. இந்த வெளிப்பாட்டை விட வேற யாரும் எந்த வெளிப்பாடும் இனிமேல கொண்டு வர முடியாது. ஆமென். Christ is the mystery of God revealed message. கிறிஸ்து தேவனுடைய பரம வெளிப்பாடாக இருக்கிற செய்தி. பேரா நம்பர் 591, 591 பாரா. The headship and the body has become one unit. Hallelujah. Glory. தலையும் சரீரமும் இன்றைக்கு சேர்ந்து ஒரே அழகாக ஒரே உருவமாக மாறிவிட்டது. எது? தலையும் சரீரமும். Head and the body. It's God manifested in his people. Hallelujah. தேவன் அவருடைய மக்களுக்குள் இது வெளிப்படுது. அதனால தான் மேகத்துக்குள்ள ஒரு மக்களை போட்டு காட்டணும். க்ளோரி. தேவன் மக்களுக்குள்ள என்ன செய்றாரு? வெளிப்படுறாரு. அதான் க்ளோரி. ஹல்லேலூயா. பிரைஸ். That is the reason of the husband and wife is no longer twin. அதுதான் காரணம். கணவனும் மனைவியும் இனிமேல் இருவர் அல்ல, ஒருவரே. ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு. They are one. God and his church is one. Hallelujah. As like husband and wife is one, God and his church is one. தேவனும் அவருடைய சபையும் ஒன்று. That is the super church. அதான் அது சூப்பர் சர்ச், ஹெட்ஸ்டோன் சர்ச். Christ in you, கிறிஸ்து உங்களிலே இருத்தல். God's great revelation. Hallelujah. Praise God. இதுதான் என்னது? Husband and wife is one. Church and Jesus and his bride is one. Today, this is the great revelation. Hallelujah. இதுதான் என்னது? பெரிய வெளிப்பாடு. What is the great revelation in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன? Jesus said, I and my Father are one. Hallelujah. பழைய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். The Jews cannot digest that. They digest all the things Jesus said, but they cannot digest this thing. மற்றதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் இதை அவங்களால என்ன செய்ய முடியல? They cannot receive it. அதை அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. They tried to stone. They wanted to stone him. அவர் மேலே கல் எடுத்து அடிக்க பார்த்தாங்க. அவரை கல்லால் அடிக்க பார்த்தார். Like that, the same revelation is today. The husband and wife is one. Christ and the bride is one. This is the great revelation. இதுதான் அது பெரிய வெளிப்பாடு. This is the great revelation. Next point. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம்.
discernment of spirit, para number 22, message. For Christ was in him, Christ was in Moses by measure. When the spirit come to them by measure, but when it come on the one Jesus, which was the Son of God, it come to him without measure. Praise the Lord. Hallelujah. நீங்க கேட்கலாம், தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயும் தேவன் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து என்ற சரத்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். Jesus said, the spirit of Lord is upon me, Jesus said. Likewise, in all the prophets, God was upon the prophets. தேவன் மோசே மேல் இருந்தார், தேவன் எலியா மேல் இருந்தார். God was on Moses, God was on Elijah. But what is the difference between Jesus and the prophets? இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? Both of them were same. அவர்கள் ஒன்றாக இருந்தார்களா? No. Answer is no. We cannot compare Jesus and the prophets. We cannot compare Jesus and the Messiah and the prophets. God was upon them in measure. தேவன் அவர்களுக்குள் இருந்தார் ஒரு அளவிலே, in a limit, ஒரு அளவிலே தேவன் அவர்களுக்குள் இருந்தார். But in Christ body, in Jesus body, the fullness of Godhead was upon him. Hallelujah, praise God. ஆனால் இயேசுவின் சரீரத்திலே முழு தேவத்துவமும் இருந்தது. Glory. This is the difference between Jesus and the prophets. Today, இன்றைக்கு, let us take an example. Apostle. Let us take apostle as an example. Apostles, church age messengers. Today, our end time prophet Branham and the bride of Christ. Today, இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறார்கள். The Spirit of God was upon all of them. தேவாவி எல்லார் மேலே இருந்துச்சு. But the fullness of Godhood was not upon the apostles. The fullness of Godhood was not on the church age messengers. The fullness of Godhood was not on our prophet Branham. God was upon them in a measure. தேவன் அவர்களுக்குள் ஒரு அளவில் இருந்தார். Like in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல. பழைய ஏற்பாட்டில் தேவன் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறார். Holy Spirit is in the measure upon them. But in the case of bride, what is? இப்பொழுது மணவாட்டி என்ற விதத்தில் இப்பொழுது என்ன? The fullness of Godhead is now in the bride. Hallelujah. இப்பொழுது முழு தேவத்துவத்தின் முழு பரிபூர்ணமும் யார் மேல் இருக்கிறது? மணவாட்டி மேல் இருக்கிறது. அப்ப அப்போஸ்தலர் மேல இல்லையா? அப்ப தீர்க்கதரிசி மேல இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களும் இதுல அடக்கம் தான், அப்போஸ்தலரும் இதுல இருக்கிறாங்க தான், தீர்க்கதரிசியும் இதுல பிரைட் என்ற இதுல வந்துடுறாங்க, அப்போஸ்தலர் வந்துடுறாங்க, சபை தூதர்கள் வந்துடுறாங்க. ஆனா அப்போஸ்தலருக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா மற்றவங்களுக்குள்ள இல்லைன்னு ஆயிரும், ப்ராஃபட்டுக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா மற்றவங்களுக்குள்ள இல்லை ஆயிரும். வரல, முழுமை வர முடியாது, ஃபுல்னஸ் வர முடியாது அப்போஸ்தலருக்கு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள. ஆனா பிரைடுன்ற விதத்தில் வரும்போது fullness of God will be in the bride. Hallelujah. Because bride is flesh of flesh, is bone of bone. Hallelujah. Praise God. But this flesh body is son to our earthly fathers, sinful fathers. This is sinful body. இந்த நம்முடைய சரீரமானது இது பாவ சரீரமாக இருக்கிறது. இது நம்முடைய பாவ தகப்பனார்கள் எடுத்து வந்தது. David said, I conceived, my mother conceived me in sin. என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், தாவீது சொல்கிறார். So this body is sinful body. The fullness cannot in this body. இந்த சரீரத்திலே பரிபூர்ணம் இறங்க முடியாது. அப்படி இறங்கி விட்டால் it will go in rapture. அப்படி இது இறங்கிடுச்சுன்னா immediately it எதனா என்னது எடுத்துக்கொள்ளப்படுதலே சென்று விடும். Hallelujah. Glory, praise God. So we should say that the fullness of God it is in the bride. God is not in the measure in the bride. தேவன் அளவில் unlimitedly God poured himself in the bride. Hallelujah, praise God, glory. This is the truth. அளவில்லாமல் தேவன் மணவாட்டிக்குள்ள தேவன் தம்மை ஊற்றுகிறார். Hallelujah, praise God. Now prophet says one of his message. இப்படி தீர்க்கதரிசி one of his messages சொல்கிறார், அவருடைய செய்தியில் ஒன்றில் சொல்கிறார்,
let us read. அதை நம்ம படிப்போம். Who do you say this is? இவர் யார் என்று சொல்லுகிறீர்கள்? மெசேஜ் டைட்டில் பேரா நம்பர் 124 126 பாராள். ஸோ ஹைலைட் வாங்க, கம் டு ஹைலைட். மேலே ஃபர்ஸ்ட் give me a church that's so completely united with God till their every action and move is thus say the Lord. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இருக்கக்கூடிய ஒரு சபையை எனக்கு காட்டுங்கன்றார். Prophet says, show me a church that united with the thus say the Lord. கர்த்தர் உரைக்கு united with the spirit and with the thus say the Lord அப்படின்ற சொல்ற ஒரு சபையை காட்டு. கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிறதை உடையதான ஒரு சபையை எனக்கு காட்டுங்க அப்படின்றார். walk in that Shekinah glory, செக்கினா மகிமையிலே நடக்கக்கூடிய ஒரு சபையை காட்டுங்கள். I will show you a Messiah, anointed one of God. Hallelujah, praise God, standing upon the earth. Praise God. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட செக்கினா மகிமையிலே நடக்கிற ஒரு சபையை காட்டிருங்க, அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். Then prophet said, I will show you Jesus standing in the earth. Hallelujah, glory. அப்படி நீங்க காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு எதை காட்டிடுவேன்? இயேசுவை காட்டுவேன்றார். Can we show a church like that? அதுபோல ஒரு சபையை நம்ம காட்ட முடியுமா? I can show. Hallelujah, praise God. நான் காட்டுவேன். அந்த மாதிரி ஒரு சபையை நான் இப்போ காட்டுவேன். ப்ராஃபிட் இருந்தாருன்னா இப்போ நான் என்ன செய்வேன்? அது மாதிரி ஒரு சபையை நான் காட்டுவேன். அப்போ காட்டிட்டேன்னா அவர் யாரை காட்டிடுவார்? எனக்கு கிறிஸ்துவை காட்டிடுவார். அது மாதிரி ஒரு சபை இது. திஸ் இஸ் தட் சர்ச். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி, பிரைஸ் காட். ப்ராஃபிட் கேட்டார்ல, எனக்கு ஒரு சபையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அக்கினி ஸ்தம்பத்தில் இருக்கிற அவர்கள் மேக ஸ்தம்பத்துக்குள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதுதான் என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தி ஷெக்கினா க்ளோரி. ஹல்லேலூயா, இதுதான் என்னது? ஷெக்கினா மகிமை. ஷெக்கினா மகிமையில் இருக்கிற those who has the thus saith the Lord, கர்த்தர் உரைக்கிறதாவே உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்கள் காட்டுங்கள் என்று சொன்னா அந்த சபையை தான் காட்டிட்டோம். இதுதான் அந்த சபை. இப்போ இதை காட்டிட்டு ப்ராஃபட் பிரானம், then if he showed that church to brother Branham and if he asked him, then show us Jesus. அப்போ நம்ம இயேசுவை எங்களுக்கு காட்டுன்னு சொன்னா what would prophet told? What would prophet said? தேர்க்கதரிசி என்ன செய்திருப்பார்? அவர் என்ன செய்திருப்பார்னா, this is the Lord Jesus Christ. Hallelujah. He will show this is the Lord Jesus Christ. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The anointed man and the anointed people. Hallelujah, the Messiah today. So today bride is the Messiah today standing in the earth. இப்பொழுது மணவாட்டி தான் பூமியிலே நிற்கிற மேசியாவாக இருக்கிறார். Then what about Jesus? Jesus is the Father. Hallelujah. ஜீசஸ் யார்? அப்ப மணவாட்டியை மெசியான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப ஜீசஸ் என்னன்னு சொல்ற நீ? ஜீசஸ் தான் பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஃபாதர், ஜீசஸ் ஜெகோவா. The Old Testament Jehovah is now New Testament Jesus. Bride is his son. Bride is Messiah. Glory, praise God. This is a revelation of the seven seals today. Praise God. இதுதான் ஏழு முத்திரையுடைய செய்தி. இப்பொழுது ஒரு விஷயத்துக்கு இப்போதான் நம்ம பாதி விஷயம் தான் வந்திருக்கோம். ஒரு ஆஃப் we crossed only half part. இப்போ தான் பாதி வந்திருக்கோம், மிச்சத்துக்கு வருவோம். let us go to remain. செய்தியோட தலைப்பு என்னன்னு சரி, பேரா நம்பர் 45. But in the orient in them days when you made a covenant. பழைய காலங்களிலே, பழைய நாட்களிலே இருந்தபோது ஒரு when you made a covenant, நீங்க ஒரு உடன்படிக்கை செய்யும்போது, here what you did, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லிருக்கு. you take an agreement. நீங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். நீங்க ஒரு ஒப்பந்தம் பண்றீங்க. and you wrote it up. நீங்க அதில் எழுதுறீங்க. whatever your agreement was, நீங்க என்ன எழுதணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் என்ன செய்றீங்க? எழுதுறீங்க. நீங்க அதெல்லாம் எழுதுறீங்க ஒப்பந்தத்தில். all right, சரி. and then you walked over and killed an animal. நீங்க இந்த உடன்படிக்கையை எழுதிட்டு பத்திரம் எழுதுறோம்ல, நம்ம ஆபீஸ்ல டீட் எழுதுறோம்ல, டாக்குமெண்ட், அது மாதிரி எழுதிட்டு அவங்க வெளியே போய் ஒரு ஆட்டை கொல்லுவாங்க. they kill an animal, ஒரு மிருகத்தை கொல்லுவாங்க. and you cut that animal in two. அந்த ஆட்டை they cut the
lamb into two pieces, two off, ரெண்டு பாகமாக அவர்கள் ஆட்டை பிரிப்பாங்க, ரெண்டா பிரிச்சிருவாங்க, டிவைட் பண்ணுவாங்க. and you stood between these two pieces of dead flesh. அந்த செத்து போன இறந்து போன அந்த ஆட்டினுடைய ரெண்டு பக்கத்தில் வச்சிருவாங்க. they lay it in two sides, both sides the two parties of agreement standing. ரெண்டு பக்கமும் அக்ரிமெண்ட் பண்ண உடன்படிக்கை பண்ண ஆள் நிற்பாங்க. and you swore to each other that if you broke this covenant, அப்ப நீங்க சத்தியம் பண்ணணும், அப்ப ஆணையிடணும். என்னன்னா இந்த உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், நான் இன்னைக்கு எழுதி கொடுத்ததை நான் மீற மாட்டேன், 100 அடி எழுதி கொடுத்துட்டு 200 அடி கேட்க மாட்டேன், இவ்வளோ காசை கொடுத்துட்டு இவ்வளோ கொடுன்னு கேட்க மாட்டேன், சொன்னதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஸோ லெட் யுவர் பாடி பி ஆஸ் திஸ் டெட் அனிமல். அப்படியே நான் தப்பு தவறா ஏதாவது மாற்றி ஈதி சொல்லிட்டேன்னா இந்த ஆட்டை அடித்து கொண்ட மாதிரி என்ன பண்ணிடுங்க, அடித்து கொண்டுருங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படி சொல்லிடணுமா? ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல கட்டளை. அண்ட் யூ ஹேவ் டேக்கன் திஸ் கவனன்ட் அண்ட் டோர் இட் அப்பார்ட். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுவாங்க, ரெண்டாக கிழிச்சிருவாங்க. நம்ம ஊரில் பத்திரத்தில் ரெண்டாக கிழிக்கிறோம் இல்லை, இப்போல்லாம் ஜெராக்ஸ் இருக்குது, இப்போ ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, அதனால் காப்பியர் இருக்குது, காப்பி எடுத்துக்கிறோம், எடுத்து ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் ஜெராக்ஸ் மிஷின்லாம் இல்லை. இந்த டே தேர் நோ ஜெராக்ஸ் மிஷின்ஸ். ஸோ தே டோர் த அக்ரிமெண்ட் இன்டு டூ பீசஸ். ரெண்டு பாகமாக அதை பிரித்து தே வில் கீப் ஈச் பார்ட் வித் தம். ஒவ்வொரு பாகத்தையும் அவங்களோட வச்சுக்குவாங்க. and you have taken this covenant and tore it apart. One man took one piece and one took another piece. ஒருத்தன் ஒரு துண்டை வச்சுக்குவான், இன்னொருத்தர் ஒரு துண்டு. and when this covenant was confirmed, இது உறுதிப்படுத்தும் போது when it come together, both pieces had to come exactly the same, letter by letter. and your vow was that if you didn't do it, let you become as this dead animal that died to confirm this covenant. You see, அப்போ என்னைக்காவது ஒரு நாள் சந்தேகம் வரும்போது நம்ம உடன்படிக்கையில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சு வைங்க, இப்போ பெருந்தலைங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பத்திரம் எழுதுன தாத்தா பாட்டெல்லாம் போயிட்டாங்க, அடுத்த ஒரு சந்ததி இது என்ன எங்கள் தாத்தா என்ன எழுதி கொடுத்தாரு, உனக்கு எவ்வளோ எழுதி கொடுத்தாருன்னு தெரியலையே, எங்கள் பாட்டனார் எவ்வளோ எழுதி கொடுத்தாருன்னு தெரியலையே, அப்போ யாரும் நீ இல்லை நானும் இல்லை, அப்போ அவங்க இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. அப்போ எப்படின்னா அப்போ அந்த துண்டுகள் இருந்துச்சா, அவன்கிட்ட துண்டுகள் இருக்கா, இருக்குது, அதை எடுத்துருவான்னு அந்த ஜனங்க சொல்லுவாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவரெலாம் கூடுவாங்க, பஞ்சாயத்தாரெலாம் கூடி ஆள்கிட்ட 2 பேர் துண்டை எடுத்துருவாங்கப்பா, தீர்த்துக்கலாம் பிரச்சனை. அப்போ ஆளுக்கு ஒரு துண்டை கொண்டு வந்து 2 துண்டையும் ஒட்டி வச்சு படித்தா அதில் உண்மையிலே என்ன எழுதியிருக்காருன்னு தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் அக்ரிமெண்ட் டிட் இன் த பாஸ்ட் டேஸ், ஓல்டு டேஸ், பழைய ஏற்பாட்டில் செஞ்ச அக்ரிமெண்ட். ஒய் ப்ராஃபட் சேயிங் திஸ் ஆஸ் ஏ எக்ஸாம்பிள்? ஏன் இதை தீர்க்கதரிசி சொல்கிறாரு? திஸ் இஸ் த எக்ஸாம்பிள், இது ஒரு அடையாளம். இட் இஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் மீனிங். Now see, then what did God do? இப்போ மனிதன் செய்யறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தேவன் என்ன செய்தார்னு ப்ராஃபட் சொல்றாரு. At Calvary he took Christ Jesus, his son, and put him on the cross. கல்வாரியிலே அவருடைய குமாரனை அவர் எடுத்தார், சிலுவையிலே அவருடைய குமாரனை தேவன் எடுத்தார். ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுக்கணும், ஆட்டுக்குட்டியெல்லாம் கொல்லணும். Jesus is the Lamb of God, torn for us into 2 pieces. The agreement between God and man, தேவனுக்கும் மனிதனுக்கும் செய்யப்படுகிற அக்ரிமெண்ட்ல அந்த மிருகம் அனிமல், who is that animal? Jesus. God tore Jesus, splitted Jesus into 2 pieces in Calvary for our sins. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசுவை தேவன் இரண்டாக கிழித்தார். He rented Jesus into 2 pieces. இயேசு ரெண்டாக சிலுவையில் கிழிச்சிட்டார். He rent that soul from the body and he took the body up into heaven and sent back the Holy Ghost to the church. Hallelujah. This is the revelation. Hallelujah. இதுதான் வெளிப்பாடு. See closely, listen closely. God divided, God tore Jesus into 2 parts. இயேசுவை தேவன் 2 பாகமா பிரிச்சிட்டார். What is that? அது என்னது? The spirit and the body. இயேசு 2 துண்டா கிழிச்சிட்டாருன்னா இப்படி கிழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு காது, இப்படி ஒரு துண்டா கிழிச்சு இப்படி ஒரு கை, ஒரு கால் இப்படி பிரிச்சிட்டாரா? இல்லை, சரீரமும் ஆவியும். இப்படி சொன்னா சரீரமும் தலையும், பாடி அண்ட் த ஹெட். ஆர் we can say
the spirit and the body. ரெண்டு துண்டா பிரிச்சிட்டு, and he took the body into heaven. Hallelujah. சரீரத்தை எடுத்துக்கொண்டார். God took the body of Jesus into heaven. Which God took? Body, not the spirit. ஆவி அல்ல. And send back the Holy Ghost to the church. பரிசுத்த ஆவியை சபைக்கு கொடுத்தார். At the day of Pentecost, the Spirit of God was poured upon the 120 as a cloven tongue. Hallelujah. As a fire. As a tongue of fire. அக்கினி நாக்கை போல, பிரிந்த நாவுகளை போல பெந்தோகஸ்து நாள்ல ஆவியை ஊத்திடாப்பு. Whether it is right or wrong, what prophet said, தீர்க்கதரிசி சொன்னது சரியா தப்பா? Exactly right. Jesus' body went into heaven and sat in the right side of the Father. Mark says in his last chapter, மார்க் அவருடைய 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்றாரு, God took Jesus and he went to the right side of Father and sat on the seat, throne. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பக்கத்தில் போய் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்படின்னா இப்படி எடுத்துக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு பிதா அப்படி ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு வா 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 இங்கே உட்கார், ஏன் வலது பக்கத்தில் உட்கார் அப்படி இங்கே ஒரு சேரை காட்டினாரா? அப்படி இல்லை. வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் ஃபாதர்? பிதாவுடைய வலது பாரிசம் த செவன்த் டைமென்ஷன், ஏழாம் பரிமாணம் தான் பிதாவுடைய வலது பாரிசம். ஜீசஸ் வெண்ட் அண்ட் சாட் இன் த செவன்த் டைமென்ஷன், having majesty and glory and power. Hallelujah. Praise God. அதிகாரமும் ராஜ்யரீகமும் வல்லமையும் எல்லாவற்றையும் உடையவராக செவன்த் டைமென்ஷனில் இருக்கிறார். But his spirit, another piece, one piece in heaven, another piece of body of Jesus. His spirit, he gave his spirit to the church ages. Hallelujah. Praise God. Glory. Amen. அவருடைய ஆவியை அவர் எங்க கொடுத்துட்டார்? அவர் church ages கொடுத்துட்டார். He gave his spirit to the church ages. Glory. Praise God. This is the 7 church ages. 7 சபை காலம். இந்த 7 சபை காலத்தில் இயேசுவின் சரீரம் இங்கே இருந்துச்சா, ஆவி இருந்துச்சா? செய்தி இப்படி சொல்லுங்க. ஆவி தான், சரீரமே இல்லை. ரொம்ப பேர் நினச்சிட்டாங்க இயேசு இங்கே இருக்கிறார் இங்கே இருக்காருன்னா அவர் சரீரத்தில் இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க சபை காலத்தில். பைபிள் படி அவர் எங்கே போய் உட்காந்துட்டார்? அவர் பரலோகத்தில் போய் வலது பாரிசத்தை, பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்காந்துட்டார். ஆபிரகாமின் மடின்றது ஒரு இடம், மடியில் போட்டுக்கலாம் அவனை. அதுபோல் பிதாவுடைய மடின்றது ஒரு இடம். the bosom of the father and the right side of father and the seventh dimension all are same. highest place in heaven, the worshipping place. பரலோகத்தில் அதான் உயர்ந்த இடம், அதுக்கு மேலே ஒரு இடமே இல்லை. no other place more than that. அது யூனிவர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி உள்ள இடம் heaven. praise God. in church ages God distributed his Holy Spirit into 7 church ages. பரிசுத்த ஆவியை 7 சபை காலத்தும் பிரித்து கொடுத்தார். நாட் ஃபுல் ஹோலி கோஸ்ட், பட் he distributed and gave the 7 parts, the 7 parts. Paul says that we have the Holy Spirit as Janus, a portion. பவுல் சொல்கிறார் பரிசுத்த ஆவியை ஒரு பங்காக பெற்றிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சர்ச் a portion, second church a portion, third church portion of Holy Spirit. ஆவி தான், ஸ்பிரிட் தான், not body. During the 7 church ages God divided the Holy Spirit into 7 parts and gave to 7 churches. 7 சபை காலத்தில் தேவன் 7 சபைக்கு கொடுத்தார். எப்படின்னா, அப்பா வந்து ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வராரு, ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வராரு, அல்ல பீஸா ஏதாவது ஒரு உணவு வாங்கிட்டு வராரு. வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த கேக்கை யாராவது ஒரு ஆளுக்கே கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிடுவாரா? இல்லை, எல்லோரும் கேட்க எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கேட்க ஆசையாக இருக்குப்பா, எனக்கு ஆசையாக இருக்குப்பா, கேக்கு தின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். இப்படி எல்லோரும் கேட்போம். பார்ப்பார், சரி ஒரு கத்தி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி 5 துண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்துருவார். லைக்வைஸ் அதே போல் God divided the Holy Spirit like a cake. He divided into 5 parts because he has 5 children. I gave it 5 parts to 5 children. 7 children.
7 குழந்தைகள், 7 church ages டிவைட் பண்ணி கொடுத்துட்டார். Praise God. Then what God has more than the 7 church age? 7 சபை காலத்தை விட தேவன் வேற ஏதாவது பெருசா வச்சிருக்கிறாரா அவருக்கு? அதுக்கப்புறம் அப்படின்னா ஆஃப்டர் 7 church ages 7 seals. அல்லேலூயா. 7 சபை காலத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது? 7 seals இருக்கு. 7 seals was in the earth or in the paradise or in the heaven? What Bible says? Adam had that book, 7 seals book. Prophet says Adam had that 7 seals book. But when he sinned, அவன் பாவம் செய்த போது it was left from his hand. அவன் பாவம் செய்த போது அவன் கரத்தை விட்டு அது போய்விட்டது. But Satan tried to take over that book. ஆனால் பிசாசு அந்த புத்தகத்தை எடுக்க விரும்பினான். But that book went to heaven in the hand of the Almighty God. Hallelujah. இப்பொழுது அந்த புத்தகம் எங்க போயிச்சு? Then that book came to heaven in the right hand of Almighty God. Who is the Almighty God? Jesus Christ is the Almighty God. Hallelujah. He is in the 7th dimension. 7ஆம் பரிமாணத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். Glory. What is the right hand in the Almighty God? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது கரம் என்பது என்ன? What is the right hand? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது கரம் என்ன? What is the right hand in the Almighty God? The 6th dimension. Hallelujah. Glory. Almighty God is the 7th dimension, but the right hand is the 6th dimension. Hallelujah. Praise God. Jesus was sat in the right hand of Father. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்தார். But bride is in the right hand of Jesus Christ. Hallelujah. மணவாட்டி இயேசு கிறிஸ்துவுடைய வலது பார்சத்தில். Hallelujah. Glory. Hallelujah. That is the 6th dimension. அதுதான் என்னது? 6ஆம் பரிமாணம். So where was the book? In the right hand of Almighty. Jesus is the Almighty. His right hand is the paradise, 6th dimension. If it is like that, that book was in the 6th dimension. Hallelujah. Praise God. அப்ப the 7 seals book எங்க இருந்திருக்கும்? Where would be the 7 seals book? 6ஆம் பரிமாணத்துல இருந்திருக்கும். What is the 6th dimension? Prophet says paradise. 6ஆம் பரிமாணம் என்பது என்ன? Prophet சொல்றார் அதான் paradise அப்படின்ற பரதீஸ் என்றார். The message to Ephesian church, எபேசு சபைக்குரிய செய்தி. Whosoever overcometh, ஜெயங்களுவனோ, I will give him, நான் அவனுக்கு கொடுப்பேன், to eat the tree of life, the fruit of the tree of life in the midst of the paradise. Hallelujah. ஜெயங்களுவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன். Hallelujah. Praise God. God says unto John, Jesus said unto John, இயேசு யோவான்ட்ட சொன்னார், go and take the book and eat that book. அந்த புத்தகத்தை வாங்கி நீ சாப்பிடுனா ஜெயங்களுவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். 7 seals book is the 7 சபை காலம் தான் the tree, fruit of the tree of life, ஜீவ விருட்சத்தின் கனியை. Hallelujah. Praise God. Glory. Now let us go to the covenant. Prophet says God took one part of the body of the lamb of God, Jesus, to heaven, and he gave another part, second part, into the church ages. Holy Spirit to the man அப்படின்ட்டார். ஒரு துண்டை பரலோகத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாரு சரீரத்தை, இன்னொரு துண்டை ஆவியை எங்கே கொடுத்துட்டாரு? மனிதர்களுக்கு கொடுத்தாரு. அதான் பெந்தகோஸ்தனால் ஊற்றப்பட்டுச்சு. அதுவும் முழுசாக ஊற்றப்படலை, ஒவ்வொரு பங்கு தான். பவுல், இரினேஸ், மார்ட்டின் லூத்தர், கொலம்பா, வெஸ்லி பிரானம் 7 துண்டு போட்டு 7 துண்டாக கொடுத்துட்டார். 7 ஆவிகள், தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிற 7 ஆவிகள், 7 spirit of God. What is the 7 spirit of God? The 7 spirit are only one spirit, Holy Spirit. The Holy Spirit divided into 7 parts. That is called the 7 spirits of God. The 7 spirits given to each church age to the messengers. 7 துண்டுகளும் ஒவ்வொரு சபை காலத்தில் இருக்கிற அந்த தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Now prophet says, இப்போ ஸ்பீக்கர் சொல்றாரு, he gave his spirit to the earth, பூமியில கொடுத்துட்டாராம். But listen closely. But one day, ஆனால் ஒரு நாள், that body which was sat in the right hand of God will return to the earth. Hallelujah. Glory. ஒரு நாள் அங்க மேல இருந்த அந்த துண்டு ஒரு நாள் என்ன ஆகுமா? பூமிக்கு வரும். ஏன்னா அந்த 2 துண்டையும் ஒட்ட வச்சாதான் நமக்கு தெரியும்.
அக்ரிமெண்ட் என்னன்றது அப்போ தானே தெரியும். அப்போ 2 துண்டு எங்கே பிரச்சனை வரும்போது 2 பேரே வா கொண்டு வா, ஆளுக்கு 2 துண்டு கொண்டு வான்றாங்களே, அப்போ இன்னொரு துண்டு வரணும்ல. அதான் சொல்ல, ஒரு நாள் அந்த சரீரம் பூமிக்கு திரும்பும். ஒன் டே இட் வில் ரிட்டர்ன் டு எர்த். ஒரு நாள் அது பூமிக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டார். when it will come to the earth, எப்போ இது பூமிக்கு திரும்பும்? if we expect that, நம்ம எதிர்பார்த்தோம்னா we will be disappointed people. அது எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருவோம். because prophet said it is already done. என்ன தீர்க்கை சொல்றார், இது ஏற்கனவே இது என்ன ஆயிடுச்சு, நான் that body, that one part, that remaining part return to earth already. அது ஏற்கனவே வந்துருச்சுன்றார். எப்படி? when he says he took the book, அவர் அந்த புஸ்தகத்தை எடுத்து and opened that, he came out from the mediatorial intercessory box and revealed, opened the book and came to the earth. Hallelujah, praise God. அந்த புஸ்தகத்தை திறந்து அதை எடுத்துக்கிட்டு அவர் எங்கே வராராம்? அவர் பூமிக்கு வந்து he give it that book to the 7th angel. அந்த புஸ்தகத்தை யார்கிட்ட கொடுக்குறாராம்? 7th angel கொடுக்குறாராம். and 7th angel gave that book to John. 7ஆம் தூதன் அந்த புஸ்தகத்தை யோவான்கிட்ட கொடுத்துட்டார். John is the type to bride. யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். John ate that book. யோவான் அந்த புஸ்தகத்தை புசித்து விட்டார். Hallelujah. So dear beloved brother and sisters, இப்போ ஆகவே அருமையான நேசக்க சகோதர சகோதரிகளே, today the body of Christ returned to the earth. Hallelujah, praise God, in the form of the 7 seals message. 7 முத்திரை செய்தியின் வடிவத்திலே கிறிஸ்துவின் சரீரம் பூமிக்கு திரும்பி வந்து விட்டது. glory, hallelujah. இப்போ கிறிஸ்துவின் சரீரம் என்ன செஞ்சிச்சு? திரும்ப பூமிக்கு வந்துடுச்சு. ஒரு துண்டு ஏற்கனவே இருந்துச்சு, 2 துண்டு தான் கிறிஸ்துவுக்கு. there is only 2 parts only, not 3 part. agreement is 2 part, 2 பாகம் தான். already he gave 1 part to the in the day of Pentecost, church ages. பெந்தோஸ்தே நாளில் ஆவியை கொடுத்துட்டாரு. அப்போ பாக்கி இருக்கிற சரீரம் வரும்னாரு. அப்போ அது வந்துச்சான்னு பார்த்தா முத்திரைகளை திறக்கும் போது திறந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி சீல்ஸ் ஓப்பன். அப்போனா அவருடைய பாடி ஆல்ரெடி கேம். ஸோ த அனதர் பார்ட் ஆஃப் ஜீசஸ் கேம் டு த எர்த். இன்னொரு பாகம், இயேசுடைய இன்னொரு பாகம் இப்போ என்ன செஞ்சிச்சு? பூமிக்கு திரும்பி வந்துருச்சு பிரியமானவர்களே. அனதர் பார்ட் வந்துருச்சு. க்ளோரி. when we go to the Old Testament, நாம் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் சென்றோமானால், God was as the consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். He came to the Mount Sinai. சீனாய் மலைக்கு தேவன் வந்தார். Moses seen God. மோசே தேவனை பார்த்தார். and the pillar of fire came into Moses and shine, the face of Moses was shine like the sun. மோசேயுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. pillar of fire was the son of righteousness. அக்கினி ஸ்தம்பம் தான் நீதியின் சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியனை போல மோசே முகமும் பிரகாசித்தது. how? எப்படி? the shining God came into Moses, so his face was shown. ஆகவே அவனுடைய முகமானது பிரகாசித்தது. glory. அவனுடைய முகம் என்ன செஞ்சிச்சு? பிரகாசித்தது. பார்க்கணும். இந்த Mount Transfiguration, மறுரூப மலையிலே, when Jesus went to Mount Transfiguration with Peter, John, James, பேதர், யாக்கோபு, யோவானோடு இயேசு சென்றபோது his face was shine like a sun. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. சரிதானா? ஆமென். ரெண்டாவது, this is the second thing in New Testament. First Old Testament, Moses Old Testament, Jesus New Testament. in the end time, கடைசி காலத்தில் நம்ம பார்க்கும்போது Revelation chapter 10, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே, when the mighty angel was standing in the earth, Jesus, the mighty angel was standing in the earth. பலமுள்ள தூதன் இயேசு பூமியில் இருக்கும்போது his face was shine like the sun. Hallelujah. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. glory, hallelujah. how their face was shine like the sun? the shining God, the almighty God came into their body. அவருடைய முகத்துக்குள் வந்ததனால பிரகாசிச்சு. glory, hallelujah, please. Moses' face was shining like the sun. Jesus' face was shining like the sun. The mighty angel face was shines like the sun. 3 things. 3 பார்த்தோம். Moses put veil upon his face. மோசே அவனுடைய முகத்தின் மேல்
முக்காடு போய் கவர்ட் ஹிஸ் ஃபேஸ், அவன் முகத்தை மூடிட்டான். when he reading the laws, the precepts from God, he soundly read it to the people. He said to the people, சத்தமா அவன் ஜனங்கள்ட்ட சொன்னான் தேவன் சொன்னதை. what God said unto him, he told them to the congregation. மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். after he finished the things, அந்த காரியத்தை சொல்லி முடித்த பிறகு he became the ordinary man. அது சொல்லி முடிச்ச பிறகு மோசே ஆயிட்டான், அவன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான். his face was not shine like sun, அவன் முகம் சாதாரண முகமாயிடுச்சு, சூரியனை போல இப்ப இல்ல. he took out the veil from his face, அவன் முகத்துல இருந்து மூடி எடுத்து முகத்தை துண்டை எடுத்துக்கிட்டான், சாதாரண மனுஷன் ஆயிட்டான். now where that shining was went, where that pillar of fire went? prophet said in the message unveiling of God, திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில் தீர்க்க சொல்றார், that God, that pillar of fire distributed, shared and went into the congregation. hallelujah. அந்த தேவன், அந்த அக்கினி ஸ்தம்பம் பிரிந்து ஜனங்களுக்குள்ள போய் சேர்ந்துச்சு. but people's face was not shine like sun. ஜனங்க முகம் என்ன செய்யல, சூரியனை போல பிரகாசிக்கல. அதுக்காக இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்லை இல்லை, இவங்க பார்க்க முடியல, இங்கே பார்க்க முடியல. ஆனால் அங்கே என்ன செய்யப்பட்டது? அங்கே பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கே அது என்ன செய்யப்பட்டது? பார்க்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. In the end time there was a great thing happened. இந்த கடைசி நாள்ல ஒரு மகத்தான ஒரு காரியம் நடந்தது. A shining cloud appeared in the sky. Hallelujah, praise God. As Moses' face was shining, as Jesus' face was shining, as the face of mighty angel was shining, the shining cloud appeared in heaven, in sky. when the seven seals opened, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இதே மாதிரி எப்படி மோசே முகம் பிரகாசிச்சோ அதுபோல ஒரு ஒளியுள்ள மேகம் இங்கே என்ன செய்தது? பிரகாசித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வாட் இஸ் தட்? அது என்னது? God came in the cloud. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் இந்த கிளவுட்ல அவரு வந்துட்டார். பிரைஸ் காட். தேவன் இந்த மேகத்துல வந்துட்டார், இந்த கிளவுட்ல வந்துட்டார். Who was in the cloud? அந்த கிளவுடுக்குள்ள யார் இருந்தா? White cloud. The cloud was white cloud. Who was in that cloud? All the bride of Christ. Hallelujah, glory. All the bride of Christ gathered in this cloud to fight with Satan. தேவன் சாத்தானோடு சண்டை போடுவதற்கு God gathered the saints from his angels from of the four corners of heaven and came with them to fight with Satan to the earth. Hallelujah. தேவன் பரலோகத்தின் நாலு முனையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்த்துட்டாங்க. அந்த நாலு முனையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் யாரு? இவங்க. தியோஃபனி பாடிஸ் ஆஃப் த செயின்ஸ். தியோஃபனி பாடிஸ் இட் இஸ் ஷைன் லைக் த சன், ஷைனிங் லைக் த சன். மோசே முகம் பிரகாசிச்ச மாதிரி தியோஃபனி பாடிஸ் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் மோசே முகம் பிரகாசிச்சு தெரிஞ்சு, இயேசு கிறிஸ்து முகம் பிரகாசிச்சு தெரிஞ்சு, மைட்டி ஏஞ்சல் பிரகாசிச்சு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு பிரைடு முகம் பிரகாசிக்கிறது தெரியல. They seems like a ordinary people. Bride of Christ, மணவாட்டி சாதாரண மனிதனை போல இருக்கிறா. Why her face was not shining like sun? Even she got the shining God in her body. மணவாட்டி அவளுடைய சரீரத்தில் இந்த பிரகாசிக்கும் தேவனை பெற்றிருந்தும், even though she got that, why her face is not shining like that? அவளுடைய முகம் ஏன் இப்படி பிரகாசிக்கல? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு கேக் வச்சிருக்கிறோம், ஒரு அருமையான கேக் கையில் வச்சிருக்கிறோம் எல்லாரும். அது பார்க்கறதுக்கு தெரியுதா? கேக் கொண்டு வரும்போது, அவருக்கு கொண்டு வரும்போது கண்ணுக்கு தெரியுது, கொண்டு வந்து வச்சு வெட்டும்போது கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது தெரியுது. சாப்பிட்டு முடிச்சேன்னு இப்போ எங்கே கேக்கு எங்கன்னு கேட்டால் தெரியாது. ஒரு பழம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், ஒரு ஆப்பிள் அப்படியே இட் இஸ் விசிபிள், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியுது ஒரு ஆப்பிள். ஆனால் அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உடனே ஆப்பிள் தெரியுதா? வயிற்றுக்குள்ள தெரியுதா? தெரியல. பிகாஸ் இட் இஸ் கன்சியூம்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசஸ் ஃபேஸ் வாஸ் ஷைனிங், நாட் கன்சியூம்டு. அது சாப்பிடப்படலை, அதனால அப்படியே தெரியுது, பலம் தெரியுது, அப்படியே இருக்குது. ஆனால் இட் கேம் டு த காங்கிரிகேஷன், ஜனங்களுக்குள்ள செல்லும்போது இட் இஸ் கன்சியூம்டு இன் த பீப்புள். ஹல்லேலூயா, அது மக்களுக்குள் சென்றது விட்டது. நவ் இட் கேனாட் சீன். இப்போ அதனால பார்க்க முடியல, இப்போ பார்க்க முடியாது. பட் God is inside the bride. God reveals himself in simplicity
through the bride. தேவன் மணவாட்டியிலே எளிமையிலே வெளிப்படுகிறார். not by glittering, not by glamour, ஒரு பகட்டு ஒரு வெளி தோற்றத்தில் அப்படி அல்ல, அவர் மிகவும் எளிமையிலே செல்கிறார். ஆஃப்டர் ஈட்டிங் தட் கேக், ஆஃப்டர் ஈட்டிங் தட் ஃபுட், ஈட்டிங் தட் ஃப்ரூட், அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அல்லது கேக்கை சாப்பிட்டோனையோ, இட் வெண்ட் இன்சைட் த பெல்லி, அது வயிற்றுக்குள்ளே போய் இட் இஸ் டைஜஸ்ட். அது என்ன, இது செரிச்சிருது, செரிச்சு இட் மிங்கிள்டு வித் பிளட் வித் பிளட். அது ரத்தத்தில் ரத்தமா, அது சதையா, அது கரைஞ்சி, அது அப்படியே டிசால்வ் ஆகி அப்படியே நம்மளோட இட் இஸ் மிக்ஸ்டு வித் அவர் பாடி. அது நம்மளோட கரைஞ்சி கலந்து இழந்து நம்மளோட இது ஒன்றா இது. வி கேனாட் சி இயர் ஆஃப்டர். ஹல்லேலூயா. இனிமேல் அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. பட் வி கேன் ஃபீல் தட். ஹல்லேலூயா. வி கேன் பிலீவ் தட். பார்க்க முடியாது, ஆனால் அதை என்ன பண்ணலாம், நம்ம பிலீவ் பண்ணலாம், அதை விசுவாசிக்கலாம். க்ளோரி. ஹல்லேலூயா. தட் இஸ் ஹேப்பன் டு த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் டுடே. க்ளோரி. அதுதான் இன்றைக்கு இந்த கடைசி நாளின் மணவாட்டிக்கு அது நடந்திருக்கு பிரியமானவர்களே. ஆகவே the fullness of Godhead is come into the bride in the end time. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் மணவாட்டிக்குள்ளே இந்த கடைசி நாளிலே வந்து விட்டது. Do you believe that? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Praise the Lord. Hallelujah. The fullness of Godhead, தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணம், fullness என்று சொல்றார். Prophet uses the word the fullness, the perfection, fullness என்று சொல்கிறார். Simply with an example we can find out. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ஒரு சின்ன உதாரணத்தில் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபுல்னஸ் இருக்கா, தேவத்தின் சகல பரிபூர்ணம் வருதான்னு பாருங்க. இப்போ டேக் திஸ் பிரமிட், இந்த பிரமிட் எடுத்துக்கிட்டோம்னா வித்தவுட் ஹெட் ஸ்டோன், தலைக்கல் எல்லாம் பாருங்க, வில் இட் ஃபுல்னஸ்? நோ. தலைக்கல் எல்லாம் பாருங்க, பரிபூர்ணம் ஆகல, நாட் ஃபுல்னஸ். பால் சேஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஹேட், தேவத்துவத்தின் சகல, all the fullness of Godhead, not only the fullness of Godhead but all the fullness of Godhead. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் எங்க சொல்லிருக்க? வேர் he said? கொலோசையர், the book of Colossians, கொலோசையர் 2:9, கொலோசையர் 2:9 சொல்லிருக்கார். Colossians 2:9 Paul says this. For in him dwelleth all the fullness of the Godhead bodily. பவுல் சொல்கிறார், தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக. Who? Jesus. இயேசுவிலே. But prophet says in the message, Christ is the mystery of God revealed, கிறிஸ்துவே தேவனுடைய பரமரிசத்தின் வெளிப்படுத்தலாக என்ற செய்தியிலே, that was Old Testament that day, but today all the fullness of Godhead is in his church. Hallelujah. Bride. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் இப்பொழுது மணவாட்டிக்குள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்போ பாருங்க, டேக் த பிக்சர், அந்த படத்தை எடுத்து. இப்போ வித்தவுட் ஹெட் ஸ்டோன் த பிரமிட் டிட் நாட் கம்ப்ளீட். தலைக்கல் இல்லாமல் இப்பொழுது பிரமிடு ஒன்று சேராது. வேர் வாஸ் த ஹெட் ஸ்டோன்? தலைக்கல் எங்கிருந்தது? இட் வாஸ் இன் ஹெவன். தட் இஸ் ஜீசஸ். ஹூ இஸ் த ஹெட் ஸ்டோன்? ஜீசஸ் இஸ் த சீஃப் கார்னர் ஸ்டோன். இயேசு கிறிஸ்துவே பிரதான மூலைக்கல்லாக இருக்கிறார். ஹெட் ஸ்டோன் as well as the headstone, அவர் தலைக்கல்லாகவும் இருக்கிறார். headstone was in heaven once upon a time in the church age. சபை காலத்தில் தலைக்கல் பரலோகத்தில் இருந்துச்சு. அப்போ சர்ச்சை நான் கம்ப்ளீட் ஆகல, ஃபுல்னஸ் பெறல. இப்போ ஹெட்ஸ்டோன் வந்து சர்ச்சில் பிளேஸ் ஆகும்போது, when the headstone is placed in the Laodicea church, now the pyramid completed, now it had the fullness. Hallelujah. Praise God. So when headstone come into the church, the head of Jesus come into the church, the cloud come into the church. Prophet explained the vision, the dream of Junior Jackson. He said, I opened that rock, that mountain, and take out the white headstone. நான் அந்த வெள்ளை கல்லை நான் கொண்டு வந்தேன். That stone when that stone placed upon the body, now the pyramid complete, the fullness completed. So the fullness of Godhead upon the bride when the headstone comes. Hallelujah. தலைக்கல் பூமிக்கு வரும்போது தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் நிறைவேறி முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவாட்டுக்குட்டியாகிய தேவன் மனிதனோடு உடன்படிக்கையை செய்தார். God did the agreement with man. For sign of that agreement,
அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக he tore Jesus Christ into two pieces. இயேசுவை இரண்டாக பிரித்தார். in Calvary, சிலுவையிலே, in the cross, சிலுவையில் பிரித்து he gave the spirit, Holy Spirit to the church age and took the body to the right hand of God. But one day that body will return to the earth, Jesus prophet says. ஒரு நாள் அந்த சரீரம் பூமிக்கு வரும் என்று சொன்னார். That was happened. அது நடந்து விட்டது. When he opened the seven seals, that body came to the earth. Hallelujah. அந்த சரீரம் இப்பொழுது பூமிக்கு வந்து விட்டது. Now the two pieces joined together. Hallelujah. Body and the head. இப்பொழுது இந்த இரண்டு துண்டுகளும் ஒன்று சேர்ந்து விட்டது, தலையும் சரீரமும். What is called that? That is called the marriage. Hallelujah. அதுதான் என்னது? marriage. In the marriage, woman is the body, bride is the body, man, bridegroom is the head. So the head and the body joined, that is called the marriage. So the marriage of the lamb was performed at the day of opening of the seven seals. Hallelujah. Glory. ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட அந்த நாளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் நடந்து விட்டது. சரீரமாகிய மணவாட்டியும் தலையாகிய மணவாளனும் சேர்ந்து விட்டார்கள். மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து விட்டால், இரு மனங்களும் ஒன்றாகி விட்டால் அதுதான் என்னது? திருமணம். மனம், கிறிஸ்துவின் மனமும் மணவாட்டி மனமும் ஒன்றாகி விட்டது. ஹெட் அண்ட் பாடி யுனைட் ஆயிடுச்சு. இரு துண்டுகள் ஒன்று சேர்ந்து விட்டது. இரு துண்டுகள் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? when the two pieces join, what will happen? In Chinese people laundry story, சைனாக்காரனுடைய அந்த சலவேகம், அந்த துணி துவைக்கும் கதையிலே பார்க்கும்போது, when the two pieces will join, இரண்டு துண்டுகளும் சேரும்போது we will get the clothes, dresses. ரெண்டு துண்டுகளும் சேரும்போது நமக்கு we will find the dress. So the head and the body, Christ and bride, when Christ and bride will meet, we will get the clothes, body. There is a theophany body. Hallelujah. We received the theophany body. Hallelujah. Praise God. What will happen if the two pieces join? இந்த இரண்டு துண்டுகள் ஒன்று சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? We will get the full picture. Hallelujah. Like the jigsaw puzzle. Jigsaw puzzle என்பது அந்த படத்தை போல எல்லா பீஸும் ஒன்று சேரும்போது கடைசியில் என்ன ஆயிரும்? ஒரு முழு படம் கிடைக்கும். அப்போ எல்லா துண்டுகளையும் ஒன்று சேரும்போது did we get the full picture? Yes, we get the full picture. The body of Christ and the bride. We see the face of Jesus Christ in the cloud. We got the full picture. நமக்கு என்ன கிடைச்சிச்சு? முழு பிக்சர் கிடைச்சி. அடுத்தது இரண்டு துண்டுகளும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? முழுமை கிடைக்கும். இரண்டு துண்டுகளும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? If when the father and the son will meet, in the story of prodigal son, ஊதாரி மகன் கதையிலே அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? He got the adoption. Hallelujah. Praise God. அப்பாவும் மகனும் ஒன்று சேரும்போது அவனுக்கு புத்திர சுவீகாரம் கிடைக்கிறது. கிறிஸ்துவும் மணவாட்டியும் ஒன்று சேரும்போது கிறிஸ்து சொல்கிறார், ஜெயங்களூர் நீ அவனோ, நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான்னு சொல்லுகிறார். God says, I will be his God and he will be my son. When son and father meet, we got the adoption. நமக்கு என்ன கிடைச்சி? புத்திர சுவீகாரம், sonship. We got the sonship. We got the theophany body. Hallelujah. இரு துண்டுகளும் ஒன்று சேரும்போது the heaven and the earth will meet. We will get the immortality, the eternity. நமக்கு என்ன கிடைக்கிறது? அழியாமை, நித்தியம் கிடைக்கிறது. ஆகவே ஒரு தலை துண்டாகிய இயேசுவும் உடல் துண்டாகிய மணவாட்டியும் இந்த கடைசி நாளில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்போ தலையும் சரீரமும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் மணவாட்டிகள் வந்துருச்சு. அதனால் ஆவியும் சரீரமும் இப்போ சேர்ந்து, நவ் த பாடி அண்ட் த ஹெட் யுனைடெட் டுகெதர். நவ் இட் பிகேம் ஒன் யூனிட், தட் இஸ் God in the bride. Now all the fullness of Godhead is in the form of bride came. Jesus came in the form of bride. We can see Father in the Son. Likewise, we can see Jesus in the bride. Hallelujah. Because head and the body united together. தலையும் சரீரமும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்தது. He is our life. We are body. He is our life inside. நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவரே நம்முடைய மூச்சாக இருக்கிறார். அவரே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். He is our breathing. Jesus said, my father is in me. Likewise, bride can say, my husband, my bridegroom Jesus is in me. Hallelujah. I will live evermore. Hallelujah. May God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். எழுந்து கர்த்தரை துதிப்போம். பாடல் புத்தகத்திலே என் உயிரான இயேசு என்ற பாடலை பாடும்.
பாடல் புத்தகம் 166, சாங் நம்பர் 166, 166. தேவனை துதிப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. Let us praise God. Let us thanks God for the word he given to our prophet. Hallelujah. Thank God for he has given to the revelations to our prophet. நம்முடைய தீர்க்கதரிசிக்கு அவர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததற்காக, வார்த்தை கொடுத்ததற்காக, அதை நாம் விசுவாசிக்க நமக்கு தந்ததற்காகவும் நாம் தேவனை துதிப்போம். ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Oh Lord, we praise you Lord. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you for this opportunity to hear the word of God ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி செலுத்தும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க செய்தியை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாங்க முடியாத இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for the revelation that is unbearable to us Lord. எங்களால் தாங்க முடியாத இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the revelation that it will make us choking Lord. எங்களை மூச்சு திணறச் செய்யும் இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். It is the revelation of the seven seals Lord. This is the great revelation Lord. இதுதான் மிகப்பெரிய வெளிப்பாடு. Jesus is our life. இயேசுவே எங்களுடைய ஜீவன். He is our breath. Hallelujah. அவரே நம்முடைய உயிர் மூச்சு. The Father Jesus in the bride. Hallelujah. பிதாவாகிய தேவன் மணவாட்டியில் இருக்கிறார். The bridegroom is in the bride. Hallelujah. As a life, as a immortal life, அழியாத ஜீவனாக நமக்குள் வந்திருக்கிறார். For bride will be evermore because Jesus will be in her. மணவாட்டி எப்பொழுதும் இருப்பாள். There is no end to the bride. மணவாட்டிக்கு முடிவு இல்லை. Because Jesus came in her and gave the endless life, eternal life. Hallelujah, glory. மணவாட்டிக்கு அவர் நித்திய ஜீவனை தந்து விட்டார், அழியாத ஜீவனை தந்து. ஏனென்றால் அவரே அவளுக்குள் வந்து விட்டார். Bride ate the tree of the fruit of the tree of life, that is Jesus today in the form of seven seals. ஏழு முத்திரை என்ற வடிவத்திலே மணவாட்டி ஜீவ விருட்சத்தை இயேசுவையே சாப்பிட்டு விட்டார். Glory. We cannot Jesus in the old form. இயேசுவை பழைய அந்த உருவத்தில் பார்க்க முடியாது. We can see Jesus in the new form. இயேசுவை புதிய உருவத்தில் பார்க்கலாம். That is the form of bride. Hallelujah, glory, hallelujah. Once Jesus was the bride to Jehovah. ஒரு காலத்தில் இயேசு யெகோவாவுக்கு மணவாட்டியா இருந்தார். When he came to the earth, பூமிக்கு அவர் வந்தபோது he said, I and my Father are one. Whosoever seeth me seeth my Father. Hallelujah. When he was the bride to Jehovah. இயேசு யெகோவாவுக்கு மணவாட்டியா இருந்தபோது, ஒரு நாள் அவர் பூமிக்கு வந்தபோது, பிதா எனக்குள் இருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்பான் என்று சொன்னார். யெகோவாவுக்கு மணவாட்டியா இருந்து கொண்டு, likewise அதே போல bride can say even she is the bride to the bridegroom Jesus. Glory, hallelujah. Praise the Lord. Glory, glory, hallelujah. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். Hallelujah, 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 hallelujah. ஆராதனை, 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு
ஈராவும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். ஹல்லேலூயா. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாய் ஒழுங்கானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே உம்மை துதிப்பேன். உயிரே உம்மை துதிப்பேன். பிரியமானவர்களே, ஜீவ விருட்சத்தின் கனியாயிருந்த பரலோகத்தில் இருந்த ஏதேனில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் பரலோகத்திலே சென்று பரதீசிலே அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியாக இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் இன்றைக்கு உருமாறி 7 முத்திரைகளின் புஸ்தகமாக வந்திருக்கிறது. அதை மணவாட்டி இந்த நாளிலே புசித்து விட்டாள். இயேசுவே அவள் புசித்து விட்டாள். அந்த பழத்தை சாப்பிட்டதனால் அது அவள் உடலிலே போய் கலந்து, அவள் இரத்தத்தோடு கலந்து, அவள் மாமிசத்தோடு கலந்து, அவள் சதையோடு இதயத்தோடு கலந்து, ஒன்றாக கலந்து மாறிவிட்டது. கடைசியில் அவளுடைய உயிராகவே அது மாறிவிட்டது. ஹல்லேலூயா. Finally Jesus became the life and the breathing of the bride of Christ, everlasting breathing. So there is no end to the bride. ஆகவே மணவாட்டிக்கு முடிவு இல்லை. Because she breathed the breath of eternal life. அவள் நித்திய ஜீவனுடைய அந்த சுவாசத்தை அவள் சுவாசித்து விட்டாள். She breathed the air of the heavenly potential. பரலோகத்தில் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற காரியங்களை அவள் முகர்ந்து விட்டாள். She snuffed the smell of the heavenly things. பரலோகத்தினுடைய காரியங்களை அவள் முகர்ந்து விட்டாள். அவள் that is Jesus. Hallelujah. அதுதான் யாரு? Who is that? That is Jesus. Jesus is the everlasting breath. Hallelujah. இயேசு தான் நித்திய சுவாசமாய் இருக்கிறார். She breathed that. அவள் அதை அடைந்து விட்டாள். ஓ our Father, எங்களுடைய பிதாவே, உம்மையே புசிக்க எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. Thank you for you has given to eat yourselves. உம்மை புசிக்க கொடுத்து விட்டேன். Thank you for you have given the everlasting breaths to us to breathe. நித்திய சுவாசத்தை நாங்கள் முகர்ந்து சுவாசித்து விட நீர் உதவி செய்ததற்காக நன்றி.
Thank you for you let the body and the head become the one unit. Hallelujah. தலையும் சரீரமும் ஒன்றாக செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. In the church ages, in the day of Pentecost, you gave your spirit, Lord. பெந்தெகோஸ்து நாளிலே உம்முடைய ஆவியை தந்தீர். But when the opening of the day, you gave your body to us, Lord. சீல்ஸ் முத்திரைகள் திறந்த போது உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு கொடுத்தீர். You gave the body and the flesh of the Son of Man to eat the eaglets, Lord. Hallelujah. That is the flesh of the Son of Man. அதுதான் மனுஷகுமாரனுடைய மாமிசம். அதை புசிக்க கொடுத்து விட்டதற்காக நன்றி. அவைகள் ஒன்றானதற்காக நன்றி. தலையும் சரமும் ஒன்றாகி விட்டது மனவாட்டியிலே. So we believe that through the Bible, through the message, through the revelations, we believe that all the fullness of God it is once was in Jesus, now it is today in the bride of Christ. Hallelujah. Praise God. This is the great revelation of God. இதுதான் there is a great revelation that prophet told. தீர்க்கதரிசி சொன்ன அந்த மகாபெரிய ரகசியம் இதுதான். But we are unworthy to receive, Lord. இதை பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. As like the prodigal son, அந்த இளைய குமாரனை போல நாங்கள் இருக்கிறோம். But the father loved him very much. Even he lost his all things. அவனுடைய எல்லா காரியங்களும் அவன் இழந்திருந்தாலும் தகப்பன் அவனை நேசித்தார். He loved him with the everlasting love. Hallelujah. அவர் அநாதி சிநேகத்தினால் அவனை அவர் சிநேகித்தார். So he gave him the adoption. The adoption was still with his father. புத்திர சீகாரம் அவர் தகப்பனிடத்தில் தான் இருந்து கொண்டே இருந்தது. But he thought that he missed the adoption. அவன் புத்திர சீகாரத்தை இழந்ததாக அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். But he didn't miss the adoption. அவன் புத்திர சீகாரத்தை இழக்கவில்லை. With the everlasting love, God had that to his son and he gave it to him. அதை அவனுக்கு கொடுத்தார். அதுபோல எங்களுக்கும் தார ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். செய்தி கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, குமாரன் என்ற ஸ்தானத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்கு மனவாட்டி என்ற ஸ்தானத்தை கொடுத்ததற்காக நன்றி. பெந்தெகோஸ்தே நாளிலே சபை களத்தில் உம்முடைய ஆவியை தந்தீர். இப்பொழுது உம்முடைய சரீரத்தையும் கொடுத்து இனிமேல் உம்மிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. Nothing was left with God to give anymore to the people, to the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு அவர் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. So he poured out all his fullness to the bride. Nothing left. One thing left. ஒரு காரியம் கூட அவர் மீதி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் மனவாட்டி கொடுத்து விட்டார். என்னே உம்முடைய கிருபை. வாட் அவர் அமேசிங் கிரேஸ் லார்ட். இந்த செய்தி கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. உமக்கு நன்றி. சுகனமாக இருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர ரூபிக்காக ஜெபிக்கிறோம். சுகப்படுத்தும், காத்துக்கணும். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாத்து. அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், சுகப்படுத்தும். லில்லிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பாடி பெயின் மற்ற சுகவீனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் பலன் தாருங்க தாவே. அவங்க அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், சுகம் தாரணும். அதுபோல் பிரதர் ரவிக்காக ஜெபிக்கிறோம், சுகம் தார ஆண்டவரே. இன்னும் சர்ச்சில் சுகவீனமாக இருக்கிற அநேக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவையில்லவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கவுடந்து காத்துக்கொள்ள ஆண்டவரே. இவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை எங்களுக்கு தந்திருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது மேகத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ரத்தம் பூசப்பட்ட வீடு இந்த மேகம் தான். Today the blood painted house is the cloud which came in the opening of the seals. Today the scarlet threaded house is the only the cloud. இப்பொழுது அந்த சிவப்பு கயிறு தொங்கும் வீடு, scarlet thread hanging house only is the cloud. அந்த மேகம் தான் இப்போ சிவப்பு கயிறு தொங்குகிற வீடு. அந்த மேகம், the cloud is the ark today, as like Noah did. நோவா செய்தது போல் அந்த ஆர்க் இந்த மேகம் தான். ஆகவே இதுக்குள்ள நாங்கள் பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பூமிக்கு வந்தார். அவர் அக்கினியிலிருந்து மறுபடியும் அவர் பூமிக்கு வந்தார். அவர் பூமியிலிருந்து வந்தவர் மறுபடியும் அவர் மேகத்தில் ஏறி சென்று விட்டார். அல்லேலூயா. அதே போல தான் மனவாட்டிக்கு இன்றைக்கு மேகம் வந்திருக்கிறது. அந்த மேகத்திற்கு ஒவ்வொரு தியாபனி சரமும் அந்த மேகத்தினுடைய ஒரு பாகம் தான். எவ்ரி தியாபனி பாடி இஸ் த பார்ட் ஆஃப் தட் கிளவுட். அந்த மேகத்தினுடைய பாகம் தான். One day when the soul of the bride will be attracted to the theophany body. ஒரு நாள் மனவாட்டியுடைய இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஆத்மா ஒரு நாள், சோல் ஒரு நாள் ஈர்க்கப்படும் போது, அட்ராக்ட் பண்ணப்படும் போது, அப்பொழுது மனவாட்டி மேகத்துக்குள் மறுபடியும் சென்று விடுகிறாள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அதுவரை எங்கள் கூடவே இரு ஆண்டவரே, எங்கள் பக்கத்திலே இரு ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளேயே நீர் வந்து விடு ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முழு பொறுப்பும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு தூரம் தேவன் எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நாங்கள் எதையும் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக விசுவாசத்தில் எடுத்துக்கொண்டு செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி.
தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாட்டை, மிகப்பெரிய வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இதை விட பெரிய ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆண்டவரே, வெளிப்பாட்டை விட. ஆகவே நாங்கள் வெளிப்பாட்டிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம், மாம்சத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் என்று. இதை குறித்து நாங்கள் வெட்கப்படவில்லை, சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் அஸ். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.